ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து ஸ்கூலு திறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கிட்ட எல்லாம் ஆகுது. அப்போ மெயினாக குழந்தைகள் உள்ள வீட்டில், அதே மாதிரி நிறையா தலைமுடி இருக்கிற குழந்தைகள் உள்ள வீட்டில் வந்து மெயினாக வரக்கூடிய ப்ராப்ளம் தான் பேனு, ஈறு, ஆக லைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பிரச்சனைகள். இதை வந்து எப்படி நமக்கு வந்து வீட்டிலே மேனேஜ் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சீதாப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, கஸ்டர்ட் ஆப்பிள், சீதாப்பழம்னு இல்லை காட்டு முந்திரி அப்படியெல்லாம் பல பேரில் வந்து அறியப்படுற வந்து ஒரு பழம் இருக்குது, ஃப்ரூட்டு. அதோட இலை இலையை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி எடுக்கும்போது ஒரு குழம்பு மாதிரி ஆகும். அதை வந்து தலையில் ஒரு 10 to 15 நிமிஷம் தேய்ச்சி வச்சா உங்களுக்கு வந்து அந்த பேனு ஈரெல்லாம் வந்து செத்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாலும் நல்லா ரிலீஃப் வந்து கிடைக்கும். இந்த சீதாப்பழம் ஆக இந்த கஸ்டர்ட் ஆப்பிளில் வந்து ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸான ஆல்கலாய்ட்ஸும் அசெட்டோஜனன்ஸும் இருக்குது. இது வந்து தான் ஆன்டி பேரசைட்டிக் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த இலைக்கு வந்து கொடுக்குது. அதனால் இது வந்து மேக்ஸிமம் தலையில் தேய்ச்சி ஒரு 10 to 15 நிமிஷம் வீக்கெண்ட்ஸில் தேய்ச்சா கொஞ்சம் கூட பெட்ரு. அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ஏதாவது தலையில் தணுப்பாக தேய்ச்சாலே உடனே வந்து சளி பிடிக்கிறவங்க, இப்படி உள்ளவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தேய்ச்சா கொஞ்சம் கூட நல்லது. இல்லைனா உங்களுக்கு வந்து சளி இருமல் பிரச்சனைலாம் இதனால் வந்து கூடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது தேய்க்கும் போது ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ண பிறகு நம்ம ஹோமியோபதி பார்த்துச்சுன்னா ஹேர் க்ரோன்னு சொல்லிட்டு ஃபோர்ட்ஸ் கம்பெனியோட ஒரு ஷாம்பு இருக்குது. அது வந்து ஹெட்லைஸுக்கும் ஆன்டி டேண்ட்ரஃபுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த சீதாப்பழம் தலையில் தேய்ச்சி ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிறகு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண பிறகு இந்த ஷாம்பு வச்சு தேய்ச்சா இன்னும் நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து மெயினாக வந்து தலையில் ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் மட்டும்தான் தேய்க்கணும். கண்ணுக்குள்ளே விழக்கூடாது. கண்ணுக்குள்ளே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரிச்சல், அதே மாதிரி நல்லா ரெட்னஸ், இந்த மாதிரி பிரச்சனை, கண்ணில் தண்ணி வர்றது, அதே மாதிரி மேக்ஸிமம் கண்ணில் விழாமல் இருந்தால் நல்லது. தலைக்கு இந்த சைடில் தலை குனிச்சிட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து சேரில் அப்படியே உட்காரது தான் பெட்ரு. மேக்ஸிமம் தலையில் தென் ஃபேஸில் எல்லாம் விடாமல் இருந்தால் பெட்ரு. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு டுவர்ட்ஸ் வீக்கெண்டில் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடுச்சு, தென் நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை, அடுத்தது இன்னொரு வாரம் கேப் போட்டுட்டு அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்போது மாதத்தில் ஒரு 3 தடவை பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும்.